கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவஜனங்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை நம்ம வாசித்து தியானிக்கலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். நம் அருமை ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவர். தேவஜனங்களே, உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் அவர் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஆண்டை எப்படி கடப்போம், இந்த ஆண்டை எப்படி முடிப்போம், எப்படி என் பிள்ளைகள் காரியம் நடக்கப் போகிறது, எப்படி என் ஊழிய பாதையில் நான் ஓடப் போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் இந்த முதல் நாளில் முதல் நாட்களிலும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வாரத்துக்கு மாத்திரமல்ல, 1 மணி நேரத்துக்கு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் சகல நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எத்தனை இனிமையானது தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆறுதலானது, எத்தனை வல்லமை உள்ளது. மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே சீஷர்களுக்கு தம்ம உயிரோடு இருக்கிறவராகவே அவர் காண்பித்தார். அவர் தம்ம உயிரோடு இருக்கிறவராக காண்பித்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? அதுதான் சீஷர்களை விசுவாசத்தில் வல்லமுள்ளவர்களாய் மாற்றினது. பயத்தின் ஆவியை முற்றிலும் அவர்களை விட்டு நீக்கி போட்டது. அவர்களை இன்னும் வல்லமையாய் ஊழிய செய்ய ஊக்குவிக்கும்படியான தன்னை உயிரோடு இருக்கும்படியாக அவர் காண்பித்ததுக்கு அதுதான் முக்கியமான நோக்கம். தேவ பிள்ளையே, உன் மீட்பர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உன்னோடு கூட தம்முடைய உயிர்த்தெழுதலின் பிரசனத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகிற தேவன் அல்ல. சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். சிலுவையில் தாம் சிந்தின இரத்தத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கினவர். 3ஆம் நாளிலே ஜெயவேந்தனாய் அவர் எழுந்தார். இன்று நம்மை பார்த்து பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியா அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று. அப்படியாய் நம்ம வாசிக்கிறோம் தேவ ஜனங்களே. இந்த நாளில கூட அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடினாலே முழு ஆளுகையும் தம்முடைய கருத்தில் அவர் வைத்திருக்கிறார். சகலவற்றை நேர்த்தியாக அதன் காலத்துல நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவன். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். இந்த புதிய மாதத்தை கால் எடுத்து வரும் தேவ ஜனங்களே, 1ஆம் தேதி சந்தித்த அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாளில் அல்ல, ஆனாலும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் சுகபல ஜீவனை கொடுத்து இந்த புதிய நாளை சந்திக்க அவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவரை நம்ம சோத்தரிப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அற்புதங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதையெல்லாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொன்றா சொல்லி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே காரியங்களை செய்து முடிப்பார். சுபிக்கலாமா? கர்த்தாவே, என்னை துதிக்கிறோமப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் சந்திக்க கொடுத்த எங்கள் ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வசனத்தின்படியா சகல நாட்களில் எங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.